ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியை எவ்வளோ விரோதமாக நினைக்கிறாங்க. நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே மல்லி பற்றின எந்த ஒரு விஷயமும் மல்லிக்கு சாதகமாக முடியுது. எல்லா விஷயமும் மல்லிக்கு எதிராக எதுவுமே கிடைக்கல ஆதாரம் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. இந்த தீபிகாவுக்கு அவங்க கூட வேலை செய்ய எல்லாருக்குமே மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவளை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் தீபிகா கண்டிப்பாக மல்லி தப்பு செஞ்சுருக்கா, அவளை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனாலுமே இப்போ இந்த தீபிகாவோட பொண்ணு நம்ம தீபன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மல்லியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நல்லா சூடாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மேலே ஊற்றிக்கிறாங்க. நம்ம மல்லியெல்லாம் பதட்டம் அடைகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த தீபிகா சும்மா இருப்பாங்களா? அவங்களோட பொண்ணை தீபன் எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகவே கூடாது, இது வாங்கி கொடுத்தாலுமே வாங்கி கொடுக்கக்கூடாது, என்னென்ன கண்டிஷன் போட்டு எப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க தீபிகா. இப்போ மல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா இது மல்லி தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மல்லி மேல ஏதாச்சும் ஒரு பழி போடணும், பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தீபிகா ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. ஆனா கண்டிப்பா அதையும் மீறி எப்படி வர போறாங்க. சும்மாவே நம்ம மல்லி மேல செம்ம காண்டில் இருக்காங்க தீபிகா. தீபன் மேல எல்லாரும் மேலேயுமே அந்த தீபிகா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தம்பி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு உயிரான உயிரா இருந்தாங்க. அவங்களோட தம்பி இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம மல்லிதான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவங்க ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம மல்லியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்கவே போறதில்லை. நம்ம மல்லி தான் ஜெயிக்க போறாங்க. ஒரு விஷயத்திலுமே நம்ம மல்லி தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் பாருங்க, நம்ம மல்லி மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்றத கண்டிப்பா இந்த தீபிகா கூடிய சீக்கிரத்துல புரிதான் போகுது. என்ன செய்ய போறாங்க? நம்ம மல்லி அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே, கண்டிப்பா மல்லி மேலதான் பழி போடுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம தீபன் கண்டிப்பா அதை தடுத்து நிக்க வைக்குவாங்க. இந்த தீபிகாவுக்கு சரியான ஒரு பாடத்தை கத்து தரதான் போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.